வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிச்சா பேசுகிறேன். எறும்புகளின் சரணாகதி. நம்மேல் ஒரு எறும்பு ஊறினால் கூட அடுத்த செகண்டே அது உரு தெரியாமல் நசுங்கிவிடும். ஆனால் இரத்த சுவைக்காக எறும்புகள் மகாபெரிவாளின் பாதங்களில் ஊர்ந்ததையே ஒரு சரணாகதி என்று ஏற்றுக்கொண்ட கருணை மகாபெரிவாளை தவிர வேறு யாருக்கு வரும்? அந்த சம்பவம் பற்றினது தான் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மகாபெரிவாளோட வலது காலில் எப்படியோ ஒரு சின்ன காயம் உண்டாகி லேசான இரத்த கசிவு இருந்தது. அதில் ஒரு சொட்டு இரத்தம் மாதுளை முத்து போல் இருந்தது. மகாபெரிவாளோ அதை பற்றிய சிந்தனையே இல்லாமல் சுற்றி இருந்தவர்களிடம் பேசிக்கொண்டிருந்தார். ஒரு எறும்பு வந்தது, அந்த காயத்தின் மேல் ஊர்ந்தது. உடனே சங்கேத பாஷை மூலம் செய்தி அனுப்பி கொஞ்ச நேரத்தில் ஒரு படையே சொந்த பந்தங்களோடு மகாபெரிவாளுடைய சரணத்தில் இருந்த இரத்த கசிவை சுவை பார்த்தன. எறும்புகளை தட்டி விடுங்கோ பெரியவா என்று சொல்ல முடியுமா? சுற்றி இருந்த சிஷ்யர்களுக்கோ ஒரே அவஸ்தை. அப்போது மகாபெரிவாளிடம் கொஞ்சம் உரிமை எடுத்துக்கொண்டு பேசக்கூடிய ஒரு பக்தர் வந்தார். உடனே அவரிடம் ரகசியமாக எறும்பை காட்டினார்கள் சிஷ்யர்கள். மகாபெரிவா, காலில் எறும்பு மொய்க்கிறதே என்று பணிவோடு கூறினார் அந்த பக்தர். ஒரு செகண்ட் அருள் நிறைந்த பார்வை பார்த்தார் மகாபெரிவா. விபீஷ்ணன் ராமமூர்த்தியை சரணாகதி பண்ணினான்னு படிச்சிருக்கோம். வாயால சரணாகதின்னு சொன்னான், ஆனா ராமனோட பாதங்களை இறுக்கி கட்டிக்கலை. அப்படி இருந்தும் ராமன் ரொம்ப இரக்கப்பட்டு விபீஷ்ணனுக்கு அடைக்கலம் கொடுத்தான். இப்போ இந்த ராமாயணம் எதற்கு? சிஷ்யர்களின் சந்தேகத்துக்கு விளக்கம் வந்தது. இந்த எறும்புகளோ என் காலையே கெட்டியாய் பிடிச்சுருக்கு. அதுகள் என்ன சொல்றதுன்னு கேட்காம உதறி விட்டா அது நியாயமா சொல்லுங்கோ? ராமனை விட பல படிகள் உயர்ந்து நின்றார் மகாபெரிவா. உடல் வேறு ஆன்மா வேறு என்பதை கண்கூடாக சிஷ்யர்களுக்கு நிரூபித்தார். இரத்த சுவைக்காக அவை அவருடைய பாதங்களில் ஊர்ந்ததையே ஒரு சரணாகதி என்று ஏற்றுக்கொண்ட கருணை மகாபெரிவாளை தவிர வேறு யாருக்கு வரும்? நம்மேல் ஒரு எறும்பு ஊறினால் கூட அடுத்த செகண்ட் அது உரு தெரியாமல் நசுங்கிவிடும். நமக்கும் நல்லறிவை தர மகாபெரிவாளிடம் பிரார்த்தனைகள் செய்வோம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.